ஆண்டவருடைய நாமம் இன்னும் மகிமைப்படட்டும். परमेश्वर की नाम और महिमा होना है. நமக்கு இன்னும் அவரோடு கூட தைரியத்தோடு கிட்டிச்சேரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு வைத்தார். हम और याव बांधकर उसके समीप आने के लिए एक बड़ा मौका प्रभु हमें रखा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. எபிரேயருக்கு நிருபம் इब्रानी की पत्री 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 14-15 வசனங்களை வாசிக்கலாம். 14-15 वचन को पढ़ेंगे. வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்க கடவுள். इसलिए जब हमारा ऐसे बड़ा महायाजक है जो स्वर्ग से होकर गया है अर्थात परमेश्वर का पुत्र यीशु, तो आओ हम अपने अंगीकार को ढाढ़स से तामे रखें. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்க கடவுள். हम अपने अंगीकार को दृढ़ता से थामे रखना है. வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் क्योंकि जो स्वर्ग से होकर गया है अर्थात परमेश्वर का पुत्र यीशु, वह हमारा ऐसे बड़ा महायाजक है. மகா பிரதான ஆசாரியர் महायाजक நமக்காக பரிந்து பேசக்கூடியவர். वो हमारे लिए बातें करेगा, वकालत करने वाला. वकालत करने वाला. நமக்கு அவர் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. वो न मरा है, वो जीवित करके शास्त्र कहता है. எபிரேயர் 7:24-25 வாசிக்கிறோம். इब्रानी 7:24 और 25. 7 எபிரேயருக்கு நிருபம் 7:24-25. இவரோ என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். पर ये युगानुयुग रहता है, इस कारण उसका याजक पद अटल है. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். इसलिए जो उसके द्वारा परमेश्वर के पास आते हैं वह उनका पूरा पूरा उद्धार कर सकता है, क्योंकि वह उनके लिए विनती करने को सर्वदा जीवित है. हालेलुया, हालेलुया. நம்முடைய இயேசு மகா பிரதான ஆசாரியாக இருக்கிறார். हमारा यीशु महायाजक है. நீ எப்படி அறிக்கை செய்யலாம்? तू कैसे अंगीकार करेगा? 26 வசனம் பரிசுத்த और पवित्र. அவர் யார்? அந்த மகா பிரதான ஆசாரியர். वो महायाजक कौन है? பரிசுத்தரும் पवित्र, குற்றமற்றவரும் निष्कपट, மாசில்லாதவரும் निर्मल, பாவிகளுக்கு விலகினவரும் पापियों से अलग, வானங்களிலும் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். और स्वर्ग से भी ऊंचा किया हुआ है, इसी महायाजक के हमारा योग्य है. நமக்கு हमारे लिए மகா பிரதான ஆசாரியர் ஏற்றவராக இருக்கிறார். महायाजक योग्य है. நமக்காக பரிந்து பேசுகிறார். वो हमारे लिए वकालत. நம் இயேசு உயிரோடு இருக்கிறார். हमारा यीशु जीवित है. உனக்காக பிதாவின் வலது பார்சத்திலே वो तेरे लिए पिता की दाहिने हो பரிந்து பேசுகிற இயேசு உண்டு. विनती करने का यीशु है. ஆகவே வானங்கள் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் इसलिए जब हमारा ऐसे बड़ा महायाजक है जो स्वर्ग से होकर गया है, वो हमारे यीशु पुत्र हमारे लिए है. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றிக் கொண்டோம். तो आओ हम अपने अंगीकार को दृढ़ता से थामे रखें. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றிக் கொள்வோம். हम जो अंगीकार किए हैं उस अंगीकार को दृढ़ता से थामे रखें. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், हमारा प्रभु यीशु मसीह पवित्र है, குற்றமற்றவர், निष्कपट, மாசில்லாதவர், निर्मल, பாவிகளுக்கு விலகினவர், पापियों से अलग, வானங்களிலும் எல்லா வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிறவர். और स्वर्ग से भी ऊंचा किया हुआ. இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். इसी प्रकार के महायाजक के हमारा योग्य है. ஆகவே 15வது வசனம் 4:15 சொல்கிறது, इसलिए इब्रानी 4:15 में நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், क्योंकि हमारा
महायाजक नहीं जो हमारे निर्बलताओं में हमें साथ दुखी न हो सके। அதாவது நம்முடைய பலவீனமான வேளையில அவர் பரிதபிக்கிற ஒரு பிரதான वो ஆசாரியர். हमारे निर्बलता के समय पर हमारे लिए दुख करने वाला है। எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். और वो सब बातों में हमारे समान परख तो गया तो भी निष्पाप निकला है। நமக்காக பரிதபிக்கக்கூடிய நமது ஆண்டவர் உண்டு. वो हमारे लिए विनती करने वाला हमारा यीशु எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர். वो हमारे सारे प्रकार के எபிரேயர் 2:18 சொல்லுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். इब्रानी 2:18 कहता है क्योंकि जब उसने परीक्षा की दशा में दुख उठाया तो वह उनकी सहायता कर सकता है जिनकी परीक्षा होती है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु नाम की महिमा। ஆகவே நீ ஒரு தைரியத்தோடு கூட इसलिए तू दृढ़ता से நீ கிருபாசனத்தண்டை சேர்வாயாக. तू कृपासन के निकट எபிரேயர் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது. इब्रानी 4:16 எபிரேயர் 4:16 इब्रानी 4 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் इसलिए हाँ वो ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாக கிருபாசனத்தண்டைகளை சேரக்கடவும். इसलिए हाँ वो हम अनुग्रह के सिंहासन के निकट याव बांधकर चले कि हम पर दया हो और वह अनुग्रह पाए जो आवश्यकता நீ தைரியமாக இடத்திலே சேர்வாயாக. तू याव बांधकर उसी के निकट आ जा। எல்லாரும் சேர முடியாது, நீ சேர முடியும். सारे लोग उसके निकट नहीं आ पाओगे, तू आ सकता நீ है। அவரிடத்திலே தைரியமாக சேர முடியும். तू याव के साथ उस पर आ सकता है। உன் பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தத்தை ஒப்பு கொடுத்தார். यदि तू तेरे पापों को कबूल करते हुए पवित्र यीशु के पास सौंपेगा तू நீ உன்னுடைய குற்றங்களை அறிக்கை செய்து நீ குற்றப்பட்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னார். अगर उस निष्कलंक को और तू ताकने से पहले तू अपने पापों को कबूल करते हुए மாசில்லாதவரை நோக்கி பார்க்க நீ கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னார். अगर उस निर्मल यीशु को और समीप आने के लिए நீ உன்னுடைய மாசுகளை நீ அறிக்கை செய்தால் தான் கிட்டி சேர முடியும். तू जो जो तेरे अशुद्ध है सभी को कबूल करते हुए उसके निकट आ सकता है। பாவிகளுக்கு விலகினவர் और पापियों से अलग உன் பாவங்களை அறிக்கை செய்து நீ விட்டுவிட்டால் நிச்சயமாக அவருடைய கிருபாசனத்தை நீ கிட்டி சேர முடியும். यदि तू अपने पापों को कबूल करके छोड़ देगा तो सचमुच उनके निकट आ सकता है। வானங்களிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். और वो स्वर्ग से भी ऊंचा किया हुआ है। எல்லா விதத்திலையும் நீ அவரையே நீ உயர்த்தி பேசும்போது सारी बातों में तो केवल उनके नाम को ऊंचा करने நீ அவரிடத்திலே நீ அவருடைய கிருபாசனத்தை நீ கிட்டி சேர முடியும். तू उसकी कृपासन के निकट आ सकता। ஏன் அவர் இந்த காலங்களில் அவருடைய கிருபாசனத்திலே கிட்டி சேர முடியவில்லை, தைரியமாக சேர முடியவில்லை? अगर क्यों इन दिनों में हम उनकी कृपासन के निकट याव से दृढ़ता से आने नहीं होता है? சபை சோதனையான காலங்களிலே தைரியமாக அவருடைய கிட்டி சேர வேண்டும். मंडली परीक्षा के समय में याव मानकर उसके निकट आना। தேவனுடைய ஜனம் தைரியமாக அவரிடத்திலே கிட்டி சேர வேண்டும். और परमेश्वर का जनो याव मानकर उसके निकट आना है। பரிசுத்த ஜனம் அந்த கிருபாசனத்திலே அண்டை தைரியமாக கிட்டி சேர வேண்டும். और पवित्र लोग उस कृपासन के निकट याव मानकर நீ आना। அவரை போல तो उसी के அவர் समान உன்னை போல वो तेरी ஒரு सोच சிநேகிதம் உண்டா? वैसे एक प्रेम है क्या? நிச்சயமா நீ கிட்டி சேர முடியும். कभी उनके निकट पहुंच सकता है। எந்த விதத்திலையும் நீ தைரியம் உனக்கு கிடைக்கிறது. किसी प्रकार से भी तुझे दृढ़ता से तू खड़े हो सकता है। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தேவனுடைய சபை அப்போஸ்தலர்களும் அங்கே அப்போஸ்தலர் ஊழியமும் தைரியமாக இருந்தது. और प्रेरितों के कामों पर प्रेरितों और प्रेरितों को सेवकाएं युवाओं मानकर खड़ा होता था। தைரியமாக இருந்தார்கள், वो दृढ़ता से खड़ा होता था, தைரியமாக ஊழியம் செய்தார்கள், दृढ़ता से सेवा करने வேதம் लगा। தைரியமாக பிரசங்கம் பண்ணினார். पत्रस दृढ़ता से संदेश देने लगा। உலகத்தை கலக்கிறவர் இங்கே வந்தார்கள் என்று சொன்னார்கள். और ये धरती को हिलने वाले यहाँ भी आ चुका वैसे कहा था। தைரியமாக பேசினான், பிரசங்கித்தார். दृढ़ता से पत्रस संदेश दिया। உன்னையும் தைரியமாக நிறுத்துவார். तुझे भी वो दृढ़ता से खड़ा இந்த करेगा। காலங்களில் உன்னை தைரியமாகவே ये நிறுத்துகிறார். दिन में वो तुझे दृढ़ता से खड़ा करेगा। அப்போஸ்தலர் பவுல் தைரியமாக இருந்து ஊழியம் செய்கிறார். पौलुस दृढ़ता से सेवा किया। வேதத்திலே தைரியமாக அவர்கள் நின்றார்கள். वैसे सारे लोग शास्त्र में दृढ़ता से खड़ा होता நீ था। பண்ணின அறிக்கையிலே உறுதியாக இருப்போம் என்று अगर சொன்னார். जो तू अंगीकार किया उस बात में दृढ़ता से थामे रहेगा। நீ பண்ணின அறிக்கையிலே நீ எப்படி இருக்கிறாய்? अगर तेरे ये अंगीकार में तू किस प्रकार
நீ रहता है, உறுதியாக இருந்தால் என்று சொன்னால் यदि तू दृढ़ता से ताबे रखने நீ में அந்த பிரதான நமக்காக பரிந்து பேசுற பிரதான ஆசாரியருடைய சிங்காசனத்துக்கு நேராக நீ கிட்டி சேருவாய். जो हमारे लिए विनती करता है वो महायाजक के सिंहासन तक तू पहुंच सकता है, தைரியமாக கிட்டி சேருவாய். तू दृढ़ता से पहुंच सकता है, உனக்கு தைரியத்தோடு கூட நீ அவனிடத்துல கனெக்ட் ஆயிருவ. तू वैसे योग के साथ उस पर तो संबंध हो जाएगा. அநேக இடத்துல கான்டாக்ட் இருக்குது ஆனா கனெக்ட் இல்ல. कई लोगों के पास कांटेक्ट है परंतु कनेक्ट नहीं है. செல்போன்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. हमारे सेल फोन में बहुत सारा நிறைய உனக்கு தெரிந்த நிறைய நல்ல போன் நம்பர் நிறைய இருக்கிறது. अगर जो जो तेरे पहचान वाले का फोन नंबर बहुत सारा है, அது கான்டாக்ட் தான் இருக்குது, நீ கனெக்ட் பண்ணாம ஒண்ணும் செய்ய முடியாது. परंतु तेरे पास जो कांटेक्ट है कनेक्ट बिना तो कुछ नहीं அதே कर போல पाएगा. உனக்கு கான்டாக்ட் இருக்கிறது. वैसे तू भी प्रभु पर कांटेक्ट, இயேசுநாதர் உனக்கு பல அற்புதம் செய்திருக்கார், கான்டாக்ட் இருக்குது. यीशु तेरे लिए एक चमत्कार किया इसलिए तुझको उस पर कांटेक्ट है. ஊழியக்காரரோட கான்டாக்ட் இருக்குது अगर तुझको सेवक के साथ भी कांटेक्ट है ஆனா கனெக்ட் இல்ல. परंतु कनेक्ट नहीं. நம்ம தேவனோடு கூட கனெக்ட் பண்ண வேண்டும். हम अपने जीवन को परमेश्वर के साथ कनेक्ट करें. கான்டாக்ட் வேற, கனெக்ட் வேற. कांटेक्ट अलग है, कनेक्ट अलग है. கான்டாக்ட் மெருமையாக அதுல இருக்கிறது. कांटेक्ट ऐसे रहता இந்த है. வேத புத்தகத்துல நிறைய வார்த்தை अगर கான்டாக்ட், ये शास्त्र के ஜீவனுள்ள வார்த்தை இருக்கிறது. ये शास्त्र पर कई जीवन का वचन है. அதை நீ எடுத்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக மாற்ற வேண்டும். अगर तू क्या करना है, ये वचन को निकल कर वो जीवित आत्मा बनाना है. ஹalleluya. हालेलुया. ரூ बनना है. ரூ ஹalleluya. நீ கவனிக்க வேண்டும். அதாவது அப்போ வெறுமனே வார்த்தைக்கு பேரு லோகாஸ். अगर जो यहाँ वचन है शास्त्र में इसका नाम लोगास. கிரேக்க பதில் லோகாஸ். यूनानी शब्द में लोगास. லோகாஸ் வேற, ரேமா வேற. लोगास अलग है, रेमा. நீ கனெக்ட் பண்ணாதான் ரேமாவாக மாறும். यदि तू कनेक्ट करे அப்ப ரேமா, அப்ப உன்னுடைய ஜீவியத்துல तेरे உன்னுடைய அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? तेरा अंगीकार किस प्रकार, உன்னோடும் அவரோடு கூட அந்த குற்றப்பட்டவரோட நீ குற்றமில்லாதவனாக இருக்கிறாயா? उस निष्कपट और निर्मल के साथ तू भी निर्मल रहता क्या? நீ பரிசுத்தோட நீ பரிசுத்தோட இருக்கிறாயா? उस पवित्र यीशु के साथ तू भी पवित्रता के साथ रहता क्या? உன்னுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? तेरा अंगीकार किस प्रकार, உன்னுடைய அறிக்கையிலே நீ உறுதியாக இருப்பாயாக. तेरे अंगीकार में दृढ़ता से மாசிலாதவரோட உன்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? निर्मल यीशु के साथ तेरी संगति किस प्रकार அப்ப का? நீ அவரோடு கூட நீ கனெக்ட் பண்ண வேண்டும். तू उस पर कनेक्ट होना है. அப்போதான் தைரியத்தோடு கிட்ட சேர. तभी तू दृढ़ता से उसके அப்போஸ்தலன் ஊழியம் அப்போஸ்தல நடவடிக்கைகளே அப்படி தைரியத்தோடு நடந்ததாக பாருங்கள். प्रेरितों के कामों पर प्रेरितों वैसे उनकी सेवकाई में भी दृढ़ता से எந்த காலத்தையும் அவர்கள் சவால் விட்டு பேசினார்கள். वो लोग किसी समय पर भी ऐसे चैलेंज के साथ बातें चितौनी देकर बात किया है. चेतावनी देकर बात எந்த காலத்தில் அவர்கள் சவால் விட்டார்கள். ஹalleluya. किसी समय पर भी वो लोग चेतावनी देकर बातें किया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा. அப்படிப்பட்ட சவால்களை எந்த காலமே நீங்க சந்திக்க முடியும். वैसे प्रकार की चेतावनी को तुम किसी समय पर भी तुम पर हो आएगा. அதாவது எந்த காலத்திலையும் விசாசனவன் எடுக்கக்கூடிய சேலஞ்ச் லல்காராக நீ எதையுமே நீ சவால் விட முடியும். अगर किसी समय में भी तेरे विरोध से शैतान ने ललकारता है तभी तू उनका चैलेंज कर सकता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा. எந்த நிகழ்வோ வருகாலமோ எதுவும் ஒண்ணும் செய்ய முடியாது. वर्तमान और भविष्य की नाम இந்த நிகழ்காலமாக இருக்கட்டும், यदि ये वर्तमान வருகாலமாக இருக்கட்டும், यदि भविष्य हो, இந்த சிருஷ்டி எந்த சிருஷ்டியாக மாற்றணும், किसी प्रकार के सृष्टि की ना हो, ஆனாலும் परंतु நீ அவருக்குள்ளே நீ தைரியமாகத்தான் இருப்பாய். तू उस पर दृढ़ता से रहेगा. ஹalleluya. हालेलुया. நீ தைரியமாக கிருபாசனத்தை கிட்டி சேர வேண்டும். दृढ़ता से उस कृपासन के निकट पहुंच सकता है. அப்போஸ்தலன் பவுல் प्रेरित पौलुस தைரியமாக இருக்கிறதை பார்க்க वो முடியும். या मंत्र कराता हम देख सकता है. அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் प्रेरितों के काम எடுத்து வாசிங்க. निकाल कर ரொம்ப पढ़ेंगे. தெளிவாக இருக்கிறான் அப்போஸ்தலன் பவுல். प्रेरित पौलुस ठीक रीति से जीवन बिताया. ஒரு வார்த்தையை நீ வாசிக்கலாம். हम एक वचन को पढ़ेंगे. அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் கடைசியில் 28ஆம் அதிகாரம் प्रेरितों के काम कடைசி 28वां अध्याय 30-31 வசனத்தை வாசிக்கலாம். 30-31वां वचन. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு वह पूरे 2 वर्ष
पौलुस अपने बाड़े के घर में रखा, अब जो उसके पास आते थे उन सब से मिलता रहा और बिना மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசுவை குறித்து பற்றி விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். और बिना रोक टोक बहुत निडर होकर परमेश्वर के राज्य का प्रचार करता और प्रभु यीशु मसीह की बातें सिखाता रहा. மிகுந்த தைரியத்தோட தடையில்லாமல் அவன் ஊழியத்தை செய்வதை பார்க்க முடிகிறது. बहुत निडर होकर बिना रोक टोक पौलुस वैसे அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியங்களில் நிறைய இடையூறுகள் வந்தது. और प्रेरित पौलुस के सेवकाई में कई परीक्षा, நிறைய சோதனைகள் कई रुकावट आया. அவன் பட்டியல் எடுக்கிறான். वो वैसे एक पटिया देता, பெரிய ஒரு பட்டியலே சொல்லப்பட்டிருக்கு. उसकी जोखिमों के बारे में एक बड़ा पटिया दिया है. அதெல்லாம் கர்த்தர் அவனை தப்புவித்திருக்கிறார். उस सारी बातों से प्रभु उनको बचाया था. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாம் அதிகம் என்று சொல்கிறார். और दूसरा कुरिन्थियों 11 अध्याय में सब कुछ अधिक अधिक करके लिखा है. 2 கொரிந்தியர் 11:23 இருந்து வாசித்தா दूसरा कुरिन्थियों 11 23वां वचन से लेकर पढ़ेगा. அது வந்த பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள். उनकी बहुत सारा जोखिम आया है. ஆனாலும் फिर भी அவன் தைரியமாக இருந்தான். निडर होकर रहता था. நீங்க வீட்ல வாசித்து பாருங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து और दूसरा कुरिन्थियों 11वां अध्याय 23 वचन से लेकर 27 में पढ़िए. 27வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. 27 वचन तक पढ़िए. அவ்வளவு நெருக்கத்திலும் இடுக்கடலையும் இருந்தான். उतना संकट और सकेती में था, அவ்வளவு நெருக்கமான ஊழியங்கள். उतना सकेती से खाए. அங்க வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28:15ல வாசிக்கிறோம். और प्रेरितों 28:15 அவரிடத்திலிருந்து சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பிபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தான். वहां से भाई हमारा समाचार सुनकर अपिग्यूस के चौक और दीन सराय तक हमें वेट करने को निकल आए, जिन्हें देखकर पौलुस ने परमेश्वर का धन्यवाद किया. ஒரு கூட்டம் அவருக்கு ஊழியங்களுக்கு விரோதமாக எதிர்கொண்டு வருகிறது. ये पौलुस के विरोध से एक प्रकार का झुंड आए हैं. ஆனால் பவுல் தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைகிறான். परंतु पौलुस ने परमेश्वर का धन्यवाद किया, उनका आड़स पाना. வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है, நீதிமொழிகளின் புத்தகம் 28:1 சொல்கிறது, नीति वचन 28 நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். धर्मी लोग जवान सिंहों के समान निडर रहते हैं. பின்னடையாத சிங்கம். वो कभी पीछे नहीं हटता. வேதம் சொல்லி நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள். धर्मी लोग जवान सिंहों के समान निडर रहते हैं. பவுல் ஒரு சிங்கம். वो पौलुस एक सिंह है. பவுல் ஒரு நீதிமான். पौलुस एक धर्मी है. அவன் சிங்கத்தை போல அவன் நிற்கிறான். वो सिंह के समान निडर रहता है. தைரியமாக முன்னேறி போறான். वो निडर होकर आगे आगे चलता था. பின்னடையாத சிங்கம். कभी पीछे नहीं हटता है सिंह. இந்த நாட்களில் விசுவாச ஜீவிதத்தில் பின்னடையாதீர்கள். इन दिनों में तुम भी अपने विश्वास के जीवन में कभी पीछे मत हटना. தைரியமாக முன்னோக்கி போ. निडर होकर आगे आगे चलो. 28:1 சொல்லு, ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். ஒருவரும் தொடாதிருந்தும் துன்மார்க்கம் ஓடி போகிறான். दुष्ट लोग जब कोई पीछा नहीं करता तभी भी भागते हैं. நீ முன்னோக்கி போகும்போது परंतु तू आगे आगे चलने में உனக்கு ஒரு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் அவன் ஓடிவான். जो तेरे आने वाले समस्या तुझे देखकर भाग जाएगा. அவனுக்கு ஒண்ணுமே இருக்காத பயந்து போய் ஓடிடுவான். उन पर कुछ नहीं रहेगा, वो डर के मारे भाग जाएगा. ஆண்டவரே நாம் தைரியத்தோட அப்போஸ்தலன் பவுல் தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தான். फिर पौलुस परमेश्वर का धन्यवाद किया, निडर रहता था. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நடக்குது. ये प्रेरितों के काम में होता था. பேதுரு தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறார். पत्रस डांस मारकर संदेश दिया. வேதம் சொல்லுது தைரியமாக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். निडर होकर ये लोग प्रार्थना करने लगे. தைரியமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல தைரியமாக யூதர்களை என்று பிரசங்கிக்கிறார். और प्रेरितों दूसरा 14 वचन में तब पत्रस उनके साथ खड़ा होकर ऊंचे शब्द से कहने लगा. 14வது வசனத்துல 14 வாசிக்கிறோம், वचन में தைரியமாக யூதர்களை என்று உரத்த சத்தமாக பேசுகிறார். और ऊंचे शब्द से कहने लगा, हे यहूदियों. 11 பேரோட கூட நின்னுட்டு ये लोग के साथ खड़ा होकर அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு செவிகொடுங்கள் என்று பேசுகிறார். ऊंचे शब्द से कहने लगा, हे यहूदियों और हे यरूशलेम के सब रहने वालों, ये जान लो और कान लगाकर मेरी बातें सुनो. தைரியம்.
कितना निडर, எங்கிருந்து வரக்கூடியது ये தைரியம்? कहां से आता है? அப்போஸ்தலன் பவுல் प्रेरित पौलुस வாடகை வீட்டுல இருந்தான். भाड़ा के घर लेकर वहां रहता था। हालेलुया। हालेलुया। வாடகை வீட்டுல இருந்தாலும் அவன் தைரியமா தான். यदि वो भाड़े के घर पे रहता था फिर भी निडर होकर रहता था। நாங்களாம் வாடகை வீட்டுல 10 இடத்துல வாடகையில ஆராதனை நடத்தி இருக்கிறோம். मैं भी वैसे 10 जगह पे भाड़े में आराधना अगुवाई किया। ஒருபோதும் பின்வாங்கி போகல. अभी मैं पीछे नहीं हटाता। इतने வாடகை வீட்டுல இருந்திருக்கோம். कितने भाड़े की घर, इतने வாடகை வீட்டுல பிரச்சனைகள், कितने भाड़े की घर पे ஆராதனை நடத்தக்கூடாத தடைகள் இருக்கு. आराधना का रुकावट कितने எத்தனையோ போலீஸ் கம்ப்ளைண்ட்கள் வந்திருக்கு. कितने पुलिस के कंप्लेंट है। அசந்து பின்வாங்கி போகல. मैं कभी पीछे नहीं हटा। हालेलुया। हालेलुया। நீதிமான் பின்னிட்டு போக மாட்டார்கள். धर्मी लोग पीछे नहीं हटता है। பின்னிட்டு போகல. मैं पीछे नहीं हटा, முன்னோக்கி தான் போயிட்டு मैं இருக்கோம். आगे आगे चल रहा हूँ। ஆகவே வாடகை வீட்டுல இருந்தாலும் நீ பின்னிடாத. इसलिए यदि तू भाड़े के घर पे रहने में भी तू निडर से रहो। வாடகை கட்ட முடியலன்னு சொல்லாதீங்க. भाड़ा भरने नहीं हो रहा ऐसे मत करो। கர்த்தர் உன்னை நிறுத்துவார். प्रभु तुझे खड़ा करेगा। விசுவாசத்தால் வராது. நீங்க முதல்ல விசுவாசத்துல சரியா पहले நிறுத்தப்படுங்க. तुम अपने विश्वास में ठीक रीति से खड़ा हो जाओ। இதுவரைக்கும் இந்த ஊழியத்துல கடன் வாங்குனது கிடையாது. मैं अब तक मेरा ये सेवकाई में कभी कर्जा नहीं துவக்க लिया। நாட்கள் இருந்து இதுவரைக்கும் 25 பைசா கடன் मेरे வாங்கினேன். सेवकाई की शुरुआत से लेकर आज तक मैं நீங்க एक पैसा कर्जा नहीं लिया। அப்படி தடுமாறிக்கொண்டு தைரியமில்லாத தடுமாறிக்கொண்டிருந்தால் यदि तुम सभी इन दिनों में वैसे तड़पने वाले अनुभव में होगा तू, நீங்கள் ஏற்கனவே பிரச்சனைகள்ல கடன் வாங்கி கொண்டிருந்தவர்களா இருப்பீங்க. यदि तुम पहले ऐसे मुश्किल के बीच में कर्जा लिए होगा, இந்த லாக்டவுன்ல தைரியமற்று போயிருப்பீர்கள். यदि ये लॉकडाउन में तुम घबराहट होकर रहेंगे, தேவ சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டு விசுவாசத்தை சரி செய்யுங்கள். प्रभु के सम्मुख में तू अंगीकार करो, कबूल करो मेरे மீண்டும் கூட உனக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் வரும். फिर से तुझे एक बड़ा निडर आएगा। அப்போஸ்தல உபதேசத்துல ஒரு தைரியம் உண்டு. तो के सेवकाई में निडर है। ஒரு தைரியத்தோடு கூட நிற்பாய். डांड स्पान कर तू खड़ा होएगा। தேவ சபை தைரியத்தோடு நிற்கிறது. परमेश्वर का मंडली दृढ़ता से खड़े होता है। தேவ சபை தைரியத்தோடு ஜெபிக்கிறது. परमेश्वर की मंडली दृढ़ता से प्रार्थना करता है। அப்போஸ்தல நடபடிகளை வாசிக்க முடிகிறது. प्रेरितों के काम, அப்போஸ்தல நடபடிகள் 4:30 வாசிக்கிறோம். प्रेरितों के काम 4:30 में அவர்கள் தைரியத்தோடு அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபம் பண்ணினார்கள். वो लोग अनचिन्ह अद्भुत काम करने के लिए वैसे बड़ी ढाढ़स से प्रार्थना। தைரியத்தோடு கூட நீ ஊழியத்தில் நிற்க முடியும். निडर होकर सेवकाई में खड़ा हो सकता பின்னிட்டு है। போக வேண்டாம். वो पीछे हटना नहीं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनके नाम की महिमा। அப்போஸ்தல நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வோம். तो फिर से प्रेरित 28 अध्याय में आएंगे। 23வது வசனம். 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். प्रेरित 28:23। அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கி இருக்கிற வீட்டிற்கு அவனிடத்திலே வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனங்களிலும் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விஷயங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். तब उन्होंने उसके लिए एक दिन ठहराया और बहुत से लोग उसके यहाँ इकट्ठे हुए और वो परमेश्वर के राज्य की गवाही देता हुआ और मूसा की व्यवस्था और पवित्रताओं की पुस्तकों में यीशु के विषय में समझा कर भोर से सांझ तक वर्णन करता रहा। அவன் சொன்னதை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாக இருந்தார்கள். तब कुछ ने उन बातों को मान लिया और कुछ ने विश्वास नहीं किया। அவன் சொன்னதை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்காம போனார்கள். वो जो करता था कई लोग विश्वास किया, कई लोग नहीं किया। இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் உவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பலர் அவர்களுக்கு சொன்ன பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாகும். जब वे आपस में एक मन न हुए तो पौलुस की इस बात के कहने पर चले गए। நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். पवित्र आत्मा ने ऐसा पवित्रता के द्वारा तुम्हारा बाप दादा को ठीक की कहा, जाकर इन लोगों से நீங்கள் காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். कि सुनते तो रहोगे परंतु न समझोगे और देखते 27வது வசனம். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாகவும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களினால் மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்தாவி எசையா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடைய நன்றாய் சொல்லியிருக்கிறார். पवित्र आत्मा ने ईसाई पवित्रता के द्वारा तुम्हारे बाप दादा से ठीक की कहा, जाकर इन लोगों से कहे कि सुनते तो रहोगे परंतु न समझोगे और देखते तो रहोगे परंतु न
क्योंकि इन लोगों को मन मोटा और उनके कान भारी हो गई है और उन्होंने अपने आंख को बंद की है। ऐसे न हो कि वे कभी आंखों से देखे और कानों से सुने और मन से समझे और फिरे और मैं उनके चंगा करूं। அதாவது அப்போஸ்தலன் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தினுடைய தீர்க்கதரிசனத்தின் வெளிச்சத்தை அவன் வைத்துக்கொண்டு ये जो यशाया किताब के 6वां अध्याय के भविष्यवाणी वचन के वो प्रकाश को पौलुस अपने अंदर रखकर அந்த இவங்க காதா கேட்கும் கண்ணு காணும் ஆனா இருதயம் உணராத ஜனங்கள் இவங்களுக்கு பரிசுத்தாவின் ஏசாயா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ये लोग तो अपने कान से सुनेंगे और आंखों से देखेंगे लेकिन ये लोग को मन मोटा करके पहले भविष्य तक का ऐसा कर चुका அத ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ये पहले இதை தெளிவுபடுத்திட்டு ये बातों को कहकर 28வது வசனத்துல சொல்றான் 28 वचन में कहता है ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்ன अतः तुम जानो कि परमेश्वर का इस उद्धार की कथा अन्य जातियों के पास भेजी गई है और वे सुनेंगे। இப்போ ரட்சிப்பு உனக்கு இல்லைன்னா இன்னொரு கூட்டத்துக்கு இருக்குது अगर यदि ये उद्धार तुझे नहीं मिला तो अन्य जाति நீ செவி கொடுக்கட்டா போ तू ना सुनेगा तो जा। இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள்। जब उसने ये कहा तो यहूदी आपस में बहुत विवाद करने लगे और वहां से चले गए। அதாவதுங்க நீ தான் தைரியம் பண்ணணும் அவன் எதிர்த்து வரக்கூடிய இது தைரியம் அற்று போயிட்டு मतलब तू ये निडर होकर खड़ा होना जो तेरे विरोध से आता है वो निडर बिना चले जाएगा। இவன் தைரியமா வேதவசனத்துல நின்னா परंतु पौलुस निडर होकर अपने वचन पर खड़ा होता था। என்னடா இவங்க ஒன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கல ये क्या है लोग बच्चों का नाम मान रहा करके वो कुछ नहीं सोचा। காலையில இருந்து மாலை வரைக்கும் அவன் எல்லாத்தையும் விவரித்து விஸ்தாரித்து பேசிட்டு இருக்கான்। भोर से लेकर शाम तक सारी बातों को वो ठीक रीति से कह रहा மோசே நியாயப்பிரமாணங்கள் எல்லா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விஸ்தரித்து பேசினான் என்று 23ல வாசிக்கிறோம்। मूसा की व्यवस्था पवित्रता की पुस्तकों को यीशु के विषय में समझा कर बताया। ஆனாலும் விசுவாசிக்கிட்டனா अगर ये लोग विश्वास न करेगा तो விசுவாசிக்கிறனா அவனுக்கு வந்த ஞாபகம் என்ன ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கார் பரிசுத்தாவின் ये लोग बच्चों को न माना था इसलिए पौलुस को ऐसे याद இந்த आया ஜனம் காணோம் ये लोग तो देखेंगे காணாததா போல இருக்கும் नहीं तो देखा காது கேட்கும் ये कानों से ஆனா सुनेंगे உணராத இருக்கும் फिर भी न समझाएंगे இருதயம் ஆரோக்கியம் வராதபடி इनके मन में कुछ आरोग्यता नहीं आई கொழுத்திருக்கிறது क्योंकि मन मोटा है। அவங்க அறியப்படாததுக்கு நான் சொல்றேன் इसलिए मैं अन्य जातियों को कहेंगे இத தெளிவாக ये बातों को गहराई से வெளிப்பாடு தீர்க்கதரிசனம் கொண்டு அவன் தெளிவுபடுகிறான்। वो प्रकटीकरण और पुष्प के द्वारा ये இந்த நாட்களில் நீங்கள் अनेक பிரசங்களை கேட்டு தெளிவாக நிக்கணும்। अगर इन दिनों में तुम ये संदेश सुनकर सचेत होना ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேக்குறீங்க दिन भर विश्व वचन को உனக்கு மறுபடியும் போராட்டங்க अगर जो तेरे आता है संकट நீ में தைரியமா நிக்கும் போது निडर होकर खड़ा होगा அந்த உனக்கு வந்த பிரச்சனைகள் தைரியம் இல்லாம போயிடும்। जो तुझे विरोध आया वो समस्या निडर बिना चला जाएगा தைரியம் மற்ற போக வைக்கும் वो निडर बिना चला जाएगा। தைரியம் மற்ற போக வைச்சதுங்க वैसे यहाँ होता था। இங்க பாருங்க 29 வசனத்துல சொல்லுது 29 இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள்। वो एक बातें करता था यहूदी आपस में बहुत विवाद करने लगे और वहां से चले गए। அதாவது அவங்க தான் பின்னிட்டாங்க பவுல் பின்னிடல। जो रुकावट करके आया है वो लोग पीछे हट गया। பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கான வீட்டில் 2 வருஷம் முழுவதும் தங்கி தனித்து வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்தோட தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களை உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்। वो पूरे 2 वर्ष अपने भाई के घर में रहा और जो उसके पास आते थे उन सब की मिलता रहा और बिना रोक टोक बहुत निडर होकर परमेश्वर के राज्य का प्रचार करता और प्रभु यीशु मसीह की बातें सिखाता रहा। இப்படி தாங்க अनेक பிரச்சனைகள் எல்லாம் பின்னிட வைத்து இந்த ஊழியத்தை முன்னிட்டு இந்த பல வாடகை வீட்டுல தங்கி வந்தவங்களை ஏற்றுக்கொண்டு இப்படி ஊழியத்தை செய்துதான் இந்த ஊழியம் கூட। वैसे मैं भी जो कर रहा ये सेवकाई भी जो कितने रोक टोक आया था वो सभी पर मैंने निडर होकर और जो समस्या आया मैं कभी पीछे न हटाया था और कितने बाड़े के घर पे रहकर आराधना चलाकर वैसे हुआ है। 30 வசனம் நிறைவேறிருக்கு। मेरे सेवकाई में भी ये 30 और 31 वचन पूरा। பவுல் தனக்காக வாடகைக்கு
வீட்டில் 2 வருஷம் முழுவதும் தங்கி जो पौलुस अपने के लिए भाड़े के लिए घर लिया था उसी पर 2 தனக்கு बरस வந்தவர்களை रहे। ஏற்றுக்கொண்டு अगर जो उसके पास आए तो सभी को மிகுந்த தைரியத்தோட தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து निडर பேசுகிறார். होकर रोक टोक बिना प्रभु के राज्य के बारे में प्रचार करता था। அதாவது தைரியமாக निडर होकर அவன் தடைகள் எல்லாம் வந்திருந்தும் கூட कितने रुकावट आया फिर भी அந்த தடையெல்லாம் அவங்களை பின்னிட வைத்தான். वो सारे लोग पीछे हटने रखा है। அவங்கள தைரியமற்று போக வரக்கூடிய போராட்டங்கள் சத்துருக்களை தைரியமற்று போக வைக்கணும். अगर जो आने वाले शत्रु और संकट को हम निडर बिना भागने के लिए रखना, வரக்கூடிய பிரச்சனைகளை आने वाले संकटों நீ தைரியமற்று போக வைக்கணும். तू निडर बिना भागने के लिए रखना है। தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது அவர்கள் தைரியமற்று போவார்கள். जब परमेश्वर का सामर्थ प्रकट होगा वो लोग निडर बिना भाग जाएंगे। அப்படிதான் யோசுவா புத்தகத்துல ராகாப்ங்கிற வேசி சொல்கிறார். वैसे यहोशू पुस्तक में वैसी रागब ने कही थी। யோசுவாவின் புத்தகம் यहोशू पुस्तक 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय இங்க வாசிக்கலாம். 10-11 வசனத்திலே வாசிக்கிறோம். 10 और 11 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர் என்று வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். क्योंकि हमने सुना है कि यहोवा ने तुम्हारे मिस्र से निकलने के समय तुम्हारे सामने लाल समुद्र का जल सुखा दिया और तुम लोगों ने सीहोन और ओगे नाम यरदन पार रखने वाले यमूरियों के दोनों राजाओं के सत्यानाश कर डाला। கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயங்கள் கரைந்து போயிற்று. और ये सुनते ही हमारा मन पिघल गया। உங்களால எல்லாருடைய தைரியம் மாற்றி போயிற்று. और तुम्हारे कारण किसी की जीने रहा। உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியின் தேவனானவர். क्योंकि तुम्हारा परमेश्वर यहोवा ऊपर ये आकाश जो और नीचे की पृथ्वी का परमेश्वर है। உங்களாலே எல்லாருடைய தைரியம் மாற்றி போயிற்று. और तुम्हारे कारण के सभी के मन बिखर गया। எல்லாம் உங்களை கொண்டு மற்றவருடைய தைரியம் மாற்றி போகும். और तुम्हारे कारण सभी का मन बिगड़ जाएगा। உன்னை கொண்டு கர்த்தர் செய்யற காரியம் பயங்கரமாக இருக்கும். और तेरे द्वारा यहोवा करने वाले काम भयानक काम है। சில பேர் சொல்றாங்க வாடகை வீட்டுல இருக்க எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. कई लोग कहता है हम लोग तो भाड़े के घर पे रहता है इसलिए समस्या बहुत है। அதெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொருத்தர் நாங்களாம் வந்திருக்கிறோம். वो सारी बातों रुकावट को पार कर करके मैं भी आया है। அட்ரஸ் இல்லாத ஆளுக்கு நாங்க அட்ரஸ் கொடுக்கிறதுக்கு அட்ரஸ் கிடையாது. हम वैसे किसी को एड्रेस देने के लिए मेरे पास परमानेंट एड्रेस नहीं था। அட்ரஸ் இல்லாதவன அட்ரஸ் ஆக்குற தேவனவர். वैसे जो एड्रेस बिना रहने वाला व्यक्ति को एड्रेस के साथ रहने के लिए சொல்வாங்களே அட்ரஸ் இல்லாத பையன் சொல்வாங்கல்ல. वैसे कहेंगे ना ये क्या वो है क्या वो उसको कुछ एड्रेस ही नहीं है। அப்படிப்பட்ட காலங்களிலேயும் நீ தேவன் உன்னை தைரியமா நடத்தி கொண்டு வர முடியும். उसी प्रकार के समय में प्रभु परमेश्वर तुझे लीडर से अगुवाई வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமற்று போக பண்ண முடியும். आने वाले समस्या लीडर बिना भाग जाएगा। நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாக இருப்பான். धर्मी लोग जवान सिंह के समान लीडर होकर விட்டு பாராத சிங்கம் தான். कभी पीछे न हटने वाला सिंह है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். कि नाम की महिमा 1000 பிரச்சனை வந்தாலும் हजार समस्या आने में அழைப்பின் ஆனந்தம் இருக்கிறது. बुलावट की आनंद है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम की महिमा தைரியத்தோடு கூட இருக்க வேண்டும். इसलिए निडर के साथ रहना। வரக்கூடிய பிரச்சனை அங்க அப்போஸ்தலன் பவுல் தடையில்லாமல் தைரியத்தோடு தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். प्रेरित पौलुस ने वो रोक टोक बिना परमेश्वर के राज्य के बारे में निडर से बातें की। இந்த லாக்டவுனான காலங்களையும் தடையில்லாமல் தைரியத்தோடு தடையில்லாமல் நாங்கள் ஊழியத்தை செய்வேன். इस लॉकडाउन के समय में मैं भी वैसे रोक टोक बिना वो बहुत निडर होकर प्रभु की सेवा வரக்கூடிய பிரச்சனைகளை பின்னோக்கி போக வைக்கணும். आने वाले समस्या पीछे हटना है, भाग जाना है। பிரச்சனை இல்லாம கிடையாது. समस्या बिना नहीं ஆனால் தைரியமற்று அத வரக்கூடியதை தைரியமற்று போக பண்ணணும். अब जो आता है वो निडर बिना जाना है। உனக்கு மகா பிரதான ஆசாரியர் உனக்காக ஏற்றவராகவே இருக்கிறார். तेरे लिए महाप्रधान याजक நீ தைரியமாக கிருபாசனத்திலே கிட்டி சேர. इसलिए तू निडर होकर उस कृपासन के निकट आ जा। அந்த விசுவாசம் நம்பிக்கை அப்போஸ்தலன் பவுலுக்கு உறுதியாக இருந்தது. उस विश्वास और आशा प्रेरित पौलुस के अंदर निडर से रहता। அங்க வரக்கூடிய சூழ்நிலை அவர் நீ வேத வசனத்தை சரியாக உற்று கவனிக்கணும். इसलिए तो क्या करना है परमेश्वर के वचन को ठीक रीति से ध्यान करो। வேத வசனத்தை நீ உற்று பார்க்க வேண்டும். ध्यान से देखना है परमेश्वर के वचन को। அந்த வேளையிலே எசேயா தீர்க்கதரிசன வசனத்தை அவன் நினைவு கூர்கிறான். देखिए उसी समय प्रेरित पौलुस ने यशायाह भविष्यद्वक्ता के वचन को स्मरण किया था। அவன் தெளிவாக சொல்கிறான். वो सचेत होकर कह பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. उसी आत्मा ने वैसे कहा அவர் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு அனுப்பப்படுகிறது.
வேண்டும். इसलिए परमेश्वर के उतार अन्य जातियों को और भेजा गया அவர்களுக்கு है। செவி கொடுப்பார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க கூடாது. अगर तुम लोग जानो कि वो लोग इन वचनों को सुनेंगे, சரியாக பதில் சொல்ல தெரியணுங்க. ठीक रीति से हम किसी समस्या में जवाब देना, சாத்தானுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியணும். हम क्या करना, शैतान के जवाब ठीक रीति से உடைய देना। வரக்கூடிய போராட்ட பிரச்சனைகளுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியணும். जो तेरे आने वाली समस्या के जवाब देना, निडर हो। வேத வசனத்தையும் வேத சம்பவத்தையும் அறிந்தால்தான் அவனுக்கு நீ எதிர்த்து பேசலாம். यदि तू परमेश्वर का वचन और ये शास्त्र के संभव को जाने में तो उनको रोक सकता அவன் है। சொன்ன உடனே அவங்க பின்னிட்டு போயிட்டாங்க. वो पौलुस कहने लगा, वो लोग बात உடனே ஒரு சொல்லால நீ பின்னிட்டு வைக்கலாம். आमें, अगर तेरे एक शब्द के द्वारा आने वाला रुकावट भाग जाएगा। அவனை நீ தைரியமாக இருக்கன்னு சொன்னால் உனக்கு வேத வசனம் வேத சம்பவம் உன்னை தைரியப்படுத்துகிறதாக இருக்கிறது. आमें, तू निडर होकर रहने के लिए परमेश्वर का वचन और ये शास्त्र के संभव तुझको तेरे अंदर அவர்களை பின்னிட வைக்கிறது. तभी वो लोग भाग जाता है निडर। இயேசு 40 நாள் 40 நாள் உபவாசம் இருந்து அப்புறம் சோதனை காலம் வந்துச்சு. यीशु का 40 दिन के उपवास के बाद परखने वाला आया था। சோதனைக்காரன் வந்தான். परीक्षा के समय आया, சோதிச்சா वो परखा है, ஆனா வசனத்தை கொண்டே ஜெயித்தார். परंतु वचन के द्वारा वो विजय पाया। வசனத்தை கொண்டே ஜெயித்தார். वचन के द्वारा विजय पाया। மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் எழுதி இருக்கிறது. मनुष्य ना केवल रोटी से परंतु परमेश्वर के वचन से जीवित रहते करके लिखा है। உன் தேவனாகிய அதாவது கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார். तेरे को परमेश्वर को परीक्षा என்று எழுதி இருக்கிறதே. वचन लिखा है, உன் वैसे शास्त्र कहता தேவனாகிய है। உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க என்று எழுதி இருக்கிறது. शास्त्र कहता है, वचन लिखा है, केवल तेरे परमेश्वर को आराधना करो। தீர்க்கதரிசனமான தேவனுடைய வார்த்தைகளையே எழுதி இருக்கிறதையே எடுத்து பேசுகிறான் யார்? அப்போஸ்தலன் பவுல். वैसे प्रेरित पौलुस जो परमेश्वर का वचन यहाँ लिखा गया उस वचन को निकालकर बातें किया निडर हो இந்த நாட்களில் தைரியத்தோடு தடை இல்லாமல் நீ முன்னோக்கி சிங்கத்தை போல முன்னோக்கி போனவன் சொன்னா इसलिए इन दिनों में तू भी रोक टोक बिना निडर होकर आगे आगे सिंह के समान चलने। உன்னிடத்துல இருக்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? तेरे पास क्या है? परमेश्वर का वचन है। அவனை பின்னோக்கி வைக்கிறதற்கு உனக்கு தேவை தேவனுடைய வார்த்தை தேவை. और जो आने वाली समस्या भाग जाने के लिए तुझे जरूरत இது परमेश्वर का वचन। இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர் வழக்கமாக பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் அந்தகாரமான வார்த்தையெல்லாம் ஒண்ணு அமைச்சு போடக்கூடாது. अगर जो ये बात ऐसे होगा करके मनुष्य की रीति के अनुसार जो अंधकार की बातें कहता है वो बात तुझे कभी निडर बिना नहीं पीछे हटना। சில வார்த்தைகள் சில பேர் அமைச்சு போட்டுருது. कई शब्द कई लोग ऐसे दब जाते हैं। மனுஷர்களுடைய வார்த்தை சோதனைகள் உன்னை வந்து அழுத்தி அமிழ்த்தி விடக்கூடாது. मनुष्य के कई शब्द सुनकर तुझे ऐसे तेरे मन न दबाना। ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கூட மீண்டும் கூட நாம் வாசிக்கலாம். दोबारा हम यशायाह पुस्तक को पढ़ेंगे। ஏசாயா 6ஆம் அதிகாரம். यशायाह 6वां। இங்க சொல்லப்பட்டிருக்கிற என்ன சம்பவம்ங்கறதை நான் பார்ப்போம். क्या क्या लिखा है देखिए। ஏசாயா 6ஆம் அதிகாரம். यशायाह 6वां 9ஆம் வசனத்துல 9वां वचन। அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமல் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். यशायाह 6:9। उसने कहा जा और इन लोगों से कहे सुनते ही रहो परंतु न समझो, देखते ही रहो परंतु न बुझो। இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். तो इन लोगों का मन का मोटा और उनके कानों को बारीक कर और उनकी आंखों को बंद कर ऐसे न हो कि वे आंखों से देखे और कानों से सुने और मन से बुझे और मन फिराए और चंगे हो जाए। சிலருடைய இருதயங்களை கர்த்தரை கொளுத்ததாக்கி வச்சிருக்கிறார். वैसे कई लोगों को मन को परमेश्वर ने मोटा कर दिया அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி இருக்கிறார். और उनके कानों को भी बारीक, அவர்கள் கண்களை மூடி வச்சிருக்கிறார் தேவன். उनकी आंखों को परमेश्वर बंद कर दिया। ஏன்? क्यों? அவனுக்கு ஆரோக்கியம் வரப்படாதபடி. उनका आरोग्यता नहीं आना, चंगे नहीं हो। ஏற்கனவே காது இருக்குது அவன் குணம் பண்ணிக்கான். क्योंकि कान है नहीं समझ கண்ணு இருக்குது அவன் காண பண்ணிக்கான். आंख तो है पर नहीं देख रहा है। அவன் இருதயம் கொழுத்து போயிருக்கிறனால அப்படி இருக்கிறான். उनका मन की मोटा के कारण ऐसे रहता है। அதனால அவனுக்கு ஆரோக்கியம் வரப்படாதபடிக்கு அவன் இருதயத்தை அவன் காதை மந்தப்படுத்தி கண்ணை மூடிட்டார். इसलिए उसको मन से बुझे और मन फिराए और चंगे हो जाए। அப்ப இத தெளிவாக பவுல் நிதானித்து பேசுகிறான். पौलुस ने ये बातों को सच्चे से कहा था। எல்லாத்துக்கும் நீ
பதில் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. अगर सारी बातों को तू जवाब देने आवश्यक नहीं. உனக்கு நீ தெளிவு உண்டாக்கிக்க. तू पहले सचेत रह. இந்த காலம் என்னதென்று நீ தெளிவு உண்டாக்கிக்க. ये काल किस प्रकार का तू सचेत வரக்கூடிய रह. சோதனைகள் பிரச்சனைகள் நீ தெளிவா இருக்கணும். आने वाले समस्या संकट में तू सचेत रह. ஏசாயா 6:11 வாசிக்கிறோம். और यशायाह 6:11. அப்பொழுது நான் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். तब मैंने पूछा हे प्रभु कब तक? அதற்கு அவர் பட்டணங்கள் குடியில்லாமல் வீடுகள் மனுஷ சங்காரம் இல்லாமல் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி उसने कहा जब तक नगर न उजड़े और उनमें कोई रह न जाए और घरों में कोई मनुष्य न रह जाए और देश उजाड़ और सुनसान हो जाए. கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. और यहोवा मनुष्य को उसमें से दूर कर दे और देश के बहुत से स्थान निर्जल हो जाए. அல்லேலூயா. हालेलुया. இங்க கவனிங்க. सुनिए. இந்த உணராத காது கேட்டும் வேத வசனத்தை நாட்கள உணராம இருக்கிறாங்க. वैसे दिन में जो वचन को सुनता है சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. सुसमाचार तो सुनाया जाता है. உபதேசம் கேட்கிறான். उपदेश को सुन रहा है. கேட்டு உணராது கண்டுபில்லாத அறியாத இருக்கிற காலங்களால और सुनकर भी को कुछ समझ नहीं पा रहा ऐसे दिन हो. इसलिए தேவன் என்ன செய்யறாரு? परमेश्वर ने क्या क्या எல்லாவற்றையும் வெறுமையாக்கி விடுகிறார். सारी बातों को सुनसान कर दिया. பட்டணங்கள் இல்லாமல் வீடுகள் மனுஷ சங்காரம் இல்லாமல் பாழாக பூமியை அவாந்தர வெளியாக மாற்றுகிறார். वैसे परमेश्वर ने धरती को कुछ मनुष्य बिना और जगत को सुनसान करने कर दिया है. அப்ப இந்த காலத்துல इन दिनों में தேவன் ஏன் இப்படி செய்கிறார்? परमेश्वर क्यों ऐसा करता है? ஏன் வெறுமையாக்கி கொண்டிருக்கிறார்? क्यों ऐसे सुनसान पड़ता है? பட்டணங்கள் குடியில்லாமலும் और வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாக போக்கிய காலங்களாக இருக்கிறது. हमें कोई मनुष्य घरों पे न रहेगा और देश उजाड़ और सुनसान हो जाएगा. क्यों? இப்படிப்பட்ட வெறுமையாக்கு முற்றிலும் வெறுமையாக்கப்பட எது வரைக்கும் இப்படி இருக்கும்? अगर ये कब तक அதான் சொல்றாரு இவர், இது முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்கும். ये पूरे सुनसान होने तक निर्जन भूमि होने तक. அடுத்தது ஆகிலும் அதில் இன்னும் 10 பங்கிடும் அதிலும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். வாய்மரம் அரசமரம் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும். तेरा चाहे उसके निवासियों को दसवांश भी रख जाए तो भी वह नष्ट किया जाएगा. परंतु जैसे छोटे या बड़े वांस वृक्ष की खाद डालने पर भी उसका टूट बना रहता है वैसे ही पवित्र वंश उसका टूट இதை கவனிக்க வேண்டும். सुनिए. எல்லாத்தையும் வெறுமையாக்கி இழப்பை கொண்டு வந்தாலும் सारी बातों में सुनसान पड़ने में भी மரம் இலைகளெல்லாம் அற்று போனாலும் सारे पेड़ और वृक्ष सब कुछ ये हो जाता है. களை இழந்து போயிருந்தாலும் वैसे सभी निर्जन होने में भी ஒரு களை இழந்து போன அனுபவம். அல்லேலூயா. हालेलुया. ஆனாலும் அந்த பரிசுத்த வித்து இருக்குது. परंतु वो पवित्र वंश का बीज है. பரிசுத்த வித்து பரிசுத்த पवित्र बीज. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். परमेश्वर अपने पवित्र बीजों को अपने जनों को रखा அது है. திரும்ப களகட்டும். वो दोबारा फलेंगे उगेगा. திரும்ப எழும்பும். वो फिर से उठ के खड़ा होगा. எது வரைக்கும்? ये प्रभु कब तक? அப்ப சில இன்னைக்கு கண்ணு இருந்து காணாது காது இருந்து கேளாது இருதயம் ஆரோக்கியம் வரப்படாதபடி கொடுத்திருப்பதற்காக தேவன் இப்படி அனுமதிச்சிருக்கிறார். अगर आज के दिन लोगों का मन मोटा हो गया कि उनको आंख तो है परंतु न देखता, कान तो है परंतु न सुनता है, अपने मन में न समझ पाता. இப்படிப்பட்ட காலங்களில इसी प्रकार के समय में நீ பரிசுத்த வம்சமாக இருக்கிற. तू पवित्र वंश है. எல்லா இலையற்று போய் உனக்கு இருந்தாலும் அதனுடைய அடிமரத்தினுடைய வித்து பரிசுத்த வித்து இருக்கிறது. क्योंकि सब कुछ निर्जन हो जाता है और सुनसान पड़ता है फिर भी एक प्रकार के वंश நீ மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டவனாக இருந்ததுதான் பரிசுத்த வம்சமாக இருக்கிறது. अगर जो कोई नए सिरे से जन्मा हुआ है वो நீ தைரியமாயிரு. इसलिए तू निडर रहो. யாரு பரிசுத்த வம்சம்? कौन पवित्र वंश है? ஒன்று எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு நிருபம் पहला पत्र 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 23, 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். 23, 24, 25
1 பேதுரு 1:23. पहला पत्रस पहला तेज அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்னென்னைக்கு நிலைநிற்க ஜீவன் உள்ளதுமான வேதவசனமாகி அழிவில்லாத வித்திலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்களே. क्योंकि तुमने नाशवान नहीं पर अविनाशी बीज से परमेश्वर के जीवते और सदा टकने वाले वचन के द्वारा नया जन्म வேத வசனத்தினால நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாயா? तो ये वचन के द्वारा नया जन्म पाया क्या? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாயா? नया जन्म हुआ। உன் கண்ணு காணுது, तेरे आंखों உன் காது கேக்குது. तेरे कान सुनता। இந்த நாட்களே இதுல மறுபடி பிற इन दिन में ये वचन के द्वारा नया जन्म हो। தாய் வயிற்றிலிருந்து நீ பிறந்தாய், तो पहले माँ की कोख से जन्म हुआ, மறுபிறப்பு உனக்கு இருக்கிறது. दोबारा एक जन्म तुझे है। மறுபடி பிறந்த அனுபவத்துக்கு இருக்கிறாயா? दोबारा जन्म हुआ अनुभव அநேகர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள், இயேசு நாமத்தில் அற்புதம் மட்டும்தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். कि लोग बपतिस्मा लिया क्यों? यीशु से चमत्कार पाया इसलिए। ஞானஸ்நானம் அதுக்காக அல்ல, बपतिस्मा चमत्कार पाया इसलिए நீ नहीं। மறுபடி பிறந்திருக்காயா? नए जन्म पाया क्या? தீத்து 3:5 சொல்லாது மறு ஜென்ம திருமுழுக்கு. आओ तीतु 30:5 में कहता है नए जन्म की நீ மறுபடி பிறந்தவனுக்கு தான் திருமுழுக்கு. अगर जो कोई नए जन्म हुआ उनके लिए बपतिस्मा। பழைய பாவம் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுவதுதான் அங்கே ஞானஸ்நானம். और अपने चुने मनुष्य को गाढ़ा करना है वही बपतिस्मा। பழைய மனிதனை அடக்கம் பண்ணப்பட வேண்டும். अपने चुने मनुष्य को गाढ़ा करना है। புதிய அனுபவமாக நீ எழும்ப வேண்டும். नए मनुष्य के साथ तू जी उठना। கிறிஸ்துவுக்குள்ள பழைய ஒளிந்த எல்லாம் புதிதாக மாற்றப்படுகிறது. बस यहाँ पर सारी बुराई बातें बीत गई, सब कुछ இப்ப அழிவுள்ள வித்தினாலே அல்ல, और नासवान बीत से ஏற்கனவே நீ அழிவுள்ள வித்துக்களே தான் நீ பிறந்தாய். क्योंकि तू पहले जन्म हुआ वो नासवान बीज के द्वारा हुआ है। உன்னுடைய வித்து அழிவுள்ளது. तेरा जो बीज है वो இயேசுவை வித்து பரிசுத்தம் உள்ளது. परमेश्वर का बीज அவர் पवित्र है। பரிசுத்தர், वो पवित्र है, குற்றம் பெற்றவர். वो निष्कलंक, அவர் பரிசுத்தர், वो அவர் निर्मल है, அவர் மாசில்லாதவர். वो निर्मल है। மரியாளுக்கு யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் 2 பேரும் கூடி வரும்படி பரிசுத்தாவியில் பிறந்தவர் அவர். मरियम और यूसुफ दोनों को इकट्ठे होने से पहले पवित्र आत्मा के द्वारा पैदा அவர்தான் உனக்கு கிரையை செலுத்தி இருக்கிறார். वही तेरे लिए मोल लिया, அவர்தான் உனக்கு பிரதான ஆசாரியாக இருக்கிறார். वही तेरे महायाजक அவர்தான் है, உனக்கு ஏற்றவர். वही तेरा योग्य है। அவர் 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 கிருபாசனத்தில் நீ கிட்டி சேர வேண்டும். इसलिए उसकी कृपासन के निकट तू पहुंचाना, நீ கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னா तो उसके निकट पहुंचने நீ மறுபடி நீ தைரியத்தோட கிட்டி சேரன்னு சொன்னா निडर होकर उनके निकट आने के அப்போஸ்தலர் பவுலுக்கு முன்பாக அந்த கூட்டமா கிராமமா வந்தாங்க எதிர்ப்பு. और फिर पुलिस के आगे झुंड झुंड बनकर गांव से आया है, வந்தாங்க. आया है। அவன் அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமா கிட்டி சேருகிறான். वो उस कृपासन के निकट निडर होकर आया, மறுபடி பிறந்தவன் वो नए जन्म தைரியத்தோட கிட்டி சேருவான். निडर से आने वाला। அப்போ அழிவுள்ள வித்தினால அல்ல, इसलिए नासवान बीज से नहीं, என்னென்னைக்கு நிற்கதுமான ஜீவனுள்ள வேதவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீ ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். पर अविनाशी बीज से परमेश्वर के जीवते और सदा टकने वाले बच्चे के द्वारा नया जन्म पाया। மாம்சமெல்லாம் புல்லை போலும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புள்ளி போய் போலும் இருக்கும். புல் உலர்ந்தது, அதன் பூ உதிர்ந்தது. क्योंकि हर एक प्राणी घास के समान है और उसकी सारी शोभा घास के फूल के समान है। घास सूख जाती है और फूल झड़ जाता है। கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்ட வசனம் இதுவே. परंतु प्रभु का वचन युगों स्थिर रहता है और यही सुसमाचार का वचन है जो तुम्हें सुनाया गया நீ था। அழிவுள்ள வித்தில நீ பிறந்தது முக்கியமல்ல. अगर जो नासवान बीज के द्वारा தாய் வயிற்றில பிறந்து நீ பட்ட படிப்பு படித்தது முக்கியமல்ல. अगर जो मां के जन्म हुआ मुख से भी तू कई बात में पढ़ा वो मुख्य இந்த नहीं। உலகத்துல நீ அடைந்தது முக்கியமல்ல. इस दुनिया में तू जो कुछ पाया वो मुख्य नहीं। மறுபடி பிறந்திருக்க. दोबारा जन्म हुआ क्या? நீ புதுசா நீ புதிய மனிதனாக்கப்பட்டிருக்கிறாயா? नया मनुष्य हुआ क्या? இந்த வேத வசனத்தை கொண்டு நீ பிறந்திருக்காயா? ये वचन के द्वारा तेरा नया जन्म हुआ। உன்னுடைய வித்து எப்பவுமே இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் கூட अगर इस संसार में जो कुछ की ना हो, உன்னுடைய வித்து பரிசுத்த வித்தாக तेरा ये बीज पवित्र बीज होना। திரும்ப அதை கட்டுவார். वो फिर से प्रभु बांधेगा वो बीज அவர் को। சீயோனை கட்டுவார். वो सिय्योन को बांधेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा। ஆகவே நீ பின்வாங்கி போக தேவை அவசியம் கிடையாது. इसलिए तो पीछे हटना अवश्य नहीं। அப்போஸ்தலர் பவுல் அந்த அனுபவத்துக்குள்ளே எப்போது இருந்தான். प्रेरित पौलुस किसी अनुभव पर निरंतर रहता था। ஆகவே அவருக்கு எப்போதும் அந்த தைரியமாக கிட்டி சேரலாம். इसलिए वो सर्वदा निडर होकर தைரியத்தோட அவன் தடைகள் வந்தால் தைரியத்தோட போறான். और कितने रुकावट आया फिर भी निडर होकर जाने लगा। நீதிமான் சிங்கத்தை போல தைரியத்தோட போவான். धर्मी लोग जवान सिंह के समान निडर होकर रखेगा। சங்கீத புத்தகம் वचन संहिता எடுத்து வாசிக்கலாம். निकालकर पढ़ेंगे தைரியத்தோடு கூட நீ போக வேண்டும். तो निडर होकर जाना है। சங்கீதம் 57ஆம் அதிகாரம். वचन संहिता 57 இல்ல ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம்
138 அதிகாரம். 138 भजन संहिता 138 சங்கீதம் 138 138 வாசிக்கலாம். 3வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा वचन से 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறுத்துறவினால் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். जिस दिन मैंने पुकारा उसी दिन तूने मेरी सुन ली और मुझ में बल देकर याव बंधाया. நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறுத்துறவினால் जिस दिन मैंने पुकारा उसी दिन तूने என் मेरी सुन ली ஆத்துமாவிலே பலன் தந்து और मुझ में बल देकर என்னை தைரியப்படுத்தினார். मुझे याव बंधाया. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். पहले वचन दूसरा वचन. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். मैं तेरे पवित्र मंदिर की ओर दंडवत करूंगा और तेरी करुणा और सच्चाई के कारण तेरे नाम का धन्यवाद करूंगा. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். क्योंकि तूने अपने वचन को अपने बड़े नाम से अधिक महत्व दिया. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்த்து अपने बड़े नाम से अधिक உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். तूने अपने वचन को अधिक महत्व किया. இந்த வார்த்தையை கொண்டு उस वचन के द्वारा நம் ஆத்துமாவில் ஒரு பலன் அடைந்து वो अपने ये प्राण में बल पाया. அவனை தைரியமாக கிட்டி சேர்க்கிறான். याव से वो निकट आया இந்த है. ஆத்துமாவோட பலன் அடைந்து हम अपने प्राण में बल पाकर அதான் அப்போஸ்தலன்படி இல்ல इसलिए प्रेरितों के काम पर படிக்காத பேதுரு जो अनपढ़ है वो पत्र வேதத்தை அறிந்தவனாக वो शास्त्र को जानकर அவன் தைரியமாக நான் தாவீதை குறித்து பேசுறேன் பேசுறான். पत्रस निडर होकर मैं दाऊद के बारे में कहूंगा करके करने लगा. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் प्रेरितों दूसरा अध्याय 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 29 वचन से लेकर சகோதரி கோத்திரத்திலவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமா பேசுறதுக்கு இடம் கொடுங்க. प्रेरितों दूसरा 29वां वचन क्योंकि यह प्रतिज्ञा तुम्हारे संतानों और उन सब दूर दूर के लोगों के लिए அது இல்ல 29 2:29 பிரேரித் 2:29 प्रेरित रहने लगा. हे भाइयों दूसरा 29 हे भाइयों मैं कुलपति दाऊद के विषय में तुमसे सागस के साथ कर सकता हूं. தைரியமா பேசுகிறதுக்கு இடம் கொடுங்க. सागस के साथ में कर அவன் सकता हूं. மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இன்னொரு வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. वो तो मर गया और गाड़ा में गया और उसका कब्र आज तक हमारे गांव में. அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். वो पुरुष तथा தாவீது தீர்க்கதரிசி. दाऊद पुरुष तथा உன் சிங்காசனத்தை வீட்டிற்கு மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்து எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடியினால் वो चाहता था कि परमेश्वर ने मुझे शपथ खाई है मैं तेरे वंश में वैसे एक व्यक्ति को तेरे सिंहासन पर बैठाऊंगा. அவன் கிறிஸ்துடைய ஆத்மா பாதாளத்தை விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்ச அறிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதை குறித்து எப்படி சொன்னார். उसने होने वाली बात को पहले ही से देखकर मसीह के जी उठने के विषय में भविष्यवाणी की. இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிந்தாங்க. वो यीशु मसीह की पारी को पहले जाना था. foreknowledge पहले जाना था. அதாவது நீ முன்னறிவு இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது முன்னறிந்தான். यीशु मसीह के बारे में दाऊद पहले जाना தீர்க்கதரிசனமா பேசினான். वो भविष्यवाणी करने लगा. இயேசு கிறிஸ்துவை குறித்து அதனால தான் அவனுக்கு ஒரு பெரிய தைரியம். इसलिए दाऊद का एक बड़ा लीडर கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்க்கிறேன். அவர் என் வலது வாசத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் சொல்வதை பார்க்க முடிகிறது. मैं प्रभु को सर्वदा अपने सामने देखता रहा क्योंकि वो मेरी दाढ़ी मोरे ताकि मैं बिक न जाऊं. தைரியம் எப்படி வந்தது? ये लीडर दाऊद को कैसे आया? எப்படி வந்தது தைரியம்? कैसे आया ये लीडर? அவரை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. वो मसीह के यीशु के बारे में இயேசுவை குறித்த வெளிப்பாடு. यीशु के बारे में दाऊद को प्रकटीकरण. அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு. प्रेरित पौलुस को एक प्रकटीकरण. நீ வெளிப்பாடு இருந்ததுன்னா உனக்கு ஒரு தைரியம் வருகிறது. यदि तुझ पर ये प्रकटीकरण होगा तो तुझे लीडर आएगा. தைரியம் அடைந்து தடைகளை தாண்டி நீ போக முடியும். अगर तू लीडर होकर रुकावट को पार करके तू चलेगा. அப்போஸ்தலன் பேதுருக்கு அப்படிதான் தைரியம் வந்திருக்கு. प्रेरित पतरस को वैसे लीडर आया. அவன் தாவீதை குறித்து அறிந்தவன் தைரியப்படுகிறான். ये दाऊद के बारे में जानकर लीडर हो रहा है. இங்க पழைய ஏற்பாட்டுல தைரியப்பட்டு பேசுறான். यहाँ चुने नए नियम में लीडर होकर बात करता है. அவன் பழைய ஏற்பாட்டுல இருந்த சம்பவத்தை தாவீதை குறித்து தைரியமா பேசுறான். जो चुने नियम में हुआ था वो सब दाऊद के बारे में यहाँ पतरस लीडर होकर बात करता है. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து வெளிப்பட நீங்க வெளிச்சமாக மாற வேண்டும். इसलिए परमेश्वर के वचनों को तुम जाने के बाद तुम्हारे अंदर உனக்கு प्रकट நல்ல करके வேத வெளிச்சம் இருக்கணும்.
तुझे एक अच्छे वचन के प्रकाशित होना வேத है। வசனத்தை நல்லா கேட்கணும். अगर वचन को अच्छे रीति से तो सुनना है। இந்த நாட்கள அது குறித்து நீ தியானி. इन दिनों वचन के बारे में तू अध्ययन करो। நீ இப்போ ஒரு உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீ விரட்டு. अगर जो तुझे आता है वो मुश्किलों को तू भगाओ। வரக்கூடிய சோதனைகளை தைரியம் விட்டு போ. आने वाले सारे संकट वो निडर बिना भाग जाए। தடை இல்லாமல் தைரியம் கொண்டு நீ போவாய். वो रोक टोक बिना निडर होकर रखेगा। வேதம் அப்படியே தைரியமாக இருக்கு. शास्त्रमय से निडर होकर। அங்க என்ன நடந்தாலும் இந்த உலகத்தில் நடக்கட்டும். इसलिए दुनिया में कुछ भी होने दो। தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. परमेश्वर का हाथ बढ़ाया गया। ஜனத்திற்காக நீ ஜெபிக்க வேண்டும். तो लोगों के लिए प्रार्थना करना। ஆனால் நீ தைரியமாயிரு. परंतु तू निडर होकर रखो। நீ ஜெபிக்கிறவன் தைரியம் இல்லாம போயிடுவான். क्योंकि आजकल जो प्रार्थना நீ करता है वो ஜெபிக்கிறவன் निडर। அவிசுவாசமா நடந்து கொண்டிருக்கிறான். अगर जो आजकल प्रार्थना करने वाला अविश्वास के साथ जीवन நீ தைரியமாக நின்று. तू निडर रहो। நீ உன்னுடைய வித்து பரிசுத்த வித்து. तेरा बीज पवित्र बीज है। அல்லேலூயா. हालेलुया। அது மீண்டும் அது நிறுத்தப்படும். वो दोबारा उगेगा। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख நாம் में ஜெபிப்போமா? हम प्रार्थना करेंगे। நீ கிருபாசனத்திலே தைரியத்தோட கிட்டிச்ச. तो कृपासन के निकट निडर होकर आना है। வானங்களின் வழியாக ஏறி சென்றார். स्वर्ग से और ऊंचे किया गया परमेश्वर। அவர் யார்? वो कौन है? பரிசுத்தர், पवित्र, குற்றமற்றவர், निष्कलंक, மாசில்லாதவர், निर्मल, பாவிகளிடத்திலே சேராதவர், पापियों से अलग, உயர்ந்த இடத்துல स्वर्ग से भी होकर ऊंचा। அவர்தான் உனக்கு ஏற்றவர். वो ही तेरा योग्य बनाया है। அவர்தான் பரிந்து பேச முடியும். वो ही तेरे लिए विनती करेगा। தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோமா? के सम्मुख में हम अर्पित करेंगे। அவர்தான் உனக்கு பரிந்து वो பேசுவார். ही तेरे लिए वकालत करेगा। இந்த விசுவாசம் அப்போஸ்தலன் பவுலுக்கு இருக்கு. इस विश्वास पर पौलुस के अंदर था। ஆகவே அவன் தைரியமாக கிட்டிச்சாரு. इसलिए वो निडर होकर आया है। அவனுக்கு பிரச்சனை இல்ல. उनको जो है सारी समस्या ஸ்தோத்திரத்தோடு கூட கடந்து செல்றான். धन्यवाद के साथ वो निडर தைரியத்தோட போறான். निडर होकर चलने लगा। அவன் ஊழியத்தை தடை செய்யல. उनका सेवकाई में कुछ रुकावट नहीं। தொடர்ந்து கடந்து செல்கிறான். लगातार वो निडर से रहता था। அப்போஸ்தல ஊழியங்கள் அப்படியே प्रेरितों को सेवकाई वैसा ही। எத்தனை தடைகள் வந்தாலும் நீ தாண்ட முடியும். इतना भी रुकावट आने तो फिर भी तुम पार எத்தனை தடை வந்தாலும் தாண்ட முடியும். इतना रुकावट में भी तुम पार करेगा। ஷபரா கராதினா ரிகஸ்மாலா ரிகல்பாரா சகாதினா ரிகல்பாரா சாதினா ரிகஸ்மதி ஏகா வாஞ்சையல்லோ உம்மைதானே பற்றிக் கொண்டே நீதானே என் வாஞ்சையல்லோ உம்மைதானே பற்றிக் கொண்டே தூகி மேரி चाहत है तुझसे ही मेरा लगे तेरे सिवाय मेरे ना कोई स्वर्ग धरती पे इस जग में तुझको छोड़ और क्या चाहूं मैं रबा सा खादिना பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, हे हमारे अति पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर, உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். आपके सम्मुख में हम अर्पित करता हूँ। இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் इन ஜெபிக்கிறோம். दिनों में ये वचन को सौंपकर हम प्रार्थना करते हैं। என் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். मेरा प्रभु यीशु जीवित है। கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். मैं सर्वदा यहोवा को मेरे दाहिने ओर खड़ा करके देखता हूँ। நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். इसलिए मैं कभी टिक न जाऊं। அவர் உயிரோடு இருக்கிறார். वो जीवित है। பாதாளத்தில் ஒரு ஆத்மா விடப்படுவதில்லை. उनके प्राण अधोलोक में न छोड़ा गया। தாவீது தைரியமாக கிட்டிச்சார். दाऊद निडर होकर பேதுரு தைரியமாக நின்றார். पत्रस निडर होकर रहता அப்போஸ்தலன் था। பவுல் தைரியமாக நின்றார். प्रेरित पौलुस निडर होकर रहता था। நாம் தைரியமாக हम भी निडर होकर கிருபாசன தந்தை कृपासन के निकट நமக்கு சகாயம் கிடைக்கும். हमें सहायता मिलने के लिए
கூட்டி சேருவோம். आएंगे தேவ சமூகத்தில் அர்ப்பணம். प्रभु के समक्ष அந்த பெரிய காரியம் செய்வோம். बड़े कार्य करेंगे இயேசுவின் நாமத்தில் इसके नाम से पिताजी आमीन. आमीन ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். प्रभु आपका सबों का आशीष करे.